வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. உக்ரைனுடைய தொடர்ச்சியான தாக்குதலில் ரஷ்யா நிலை குலைந்து போய்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக ரஷ்யாவிற்கு இது தேவையில்லாத சண்டை. போரை நிறுத்திவிட்டு எங்கே இருந்து அடிக்க ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திற்கு திரும்ப போய்விடுவதுதான் ரஷ்யாவிற்கு மிக நல்ல காரியம். எந்த அளவுக்கு நிலை குலைந்து போயிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பெட்ரோல் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ரஷ்யாவில். அதை தாண்டி ரஷ்யாவுடைய செய்தி நிறுவனம் ஒரு ரஷ்ய பெண்மணி கதறி அழுவதை பிரபலப்படுத்துகிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா, இதுக்கு முன்னால சண்டையில் என்னுடைய கணவர் கொல்லப்பட்டார், இப்பொழுது உக்ரைன் நடத்தும் தாக்குதலில் என்னுடைய பொருளாதாரம் அளிக்கப்படுகிறது, ஒன்றுமே இல்லாத சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன்னு சொல்லி ஒரு ரஷ்ய பெண்மணி பரிதாபமாக அழுகும் காட்சியை பதிவு செய்து வெளியிடும் வண்ணம் அவங்க மிகப்பெரிய அளவில் நிலை கொண்டு போயிருக்காங்க. அந்த பெண்மணி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சண்டைக்கு காரணமே ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் தான். புட்டின்றதான் அவங்க சண்டையை நிறுத்த கோரிக்கை வைக்கணும். நியாயமும் தர்மமும் அதுதான். உக்ரைனை விட 28 மடங்கு பிரம்மாண்டமான நாடு ரஷ்யா. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு. 1.25 கோடி சதுர கிலோமீட்டரை வைத்திருக்கும் நாடு ரஷ்யா. அந்த மக்கள் ஆடல் பாடலாக வாழலாம். அப்படி இருந்து கொண்டு வெறும் 6 லட்சம் சதுர கிலோமீட்டர் உள்ள உக்ரைனை சில பகுதிகளை பிடித்துவிட்டு அந்த பகுதியை விட்டு பின்வாங்க மாட்டோம், அந்த பகுதி எங்களுக்கு கொடுத்தால் சண்டை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மேலும் உக்ரைன் மக்கள் தொகையை காட்டிலும் 4 மடங்கு பெரிய மக்கள் தொகை ரஷ்யாவுடைய மக்கள் தொகை. அதனால இந்த சண்டை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சண்டை. நானாவது ஆதரித்து பேசிட்டு இருக்கேன். அநேக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலக நாடுகளிலிருந்து எண்ணற்ற தன் ஆர்வலர்கள் இராணுவ வீரர்களாக உக்ரைன்ல சேர்ந்து சண்டையிட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா இதுதான் 28 மடங்கு மிக பிரம்மாண்டமான நாடு. உக்ரைனை பிடித்த பகுதியை திரும்ப தரமாட்டேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படி தன்னார்வமாக சண்டைக்கு சென்ற வெளிநாட்டு இராணுவ வீரர்கள் 2000 பேர் வீர மரணம் உக்ரைனுடைய வெற்றிக்காக அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக அதையுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் சென்ற பதிவில் சொல்லும்போது அங்க இராணுவ அதிகாரிகள் மாற்றத்தில் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, உக்ரைன் மக்கள் போராடுகிறார்கள் சொல்லியிருந்தேன். அந்த இராணுவத்தின் முப்படை தளபதி ஜெனரல் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி அப்படிம்பாங்க, அவரை மாற்றிவிட்டு அல்லது அவருக்கு பணி ஓய்வு கொடுத்து விட்டு புதிய முப்படை தளபதியை ஜெலன்ஸ்கி நியமிச்சிருக்காரு. புதிதாக வந்திருக்கிறவர் மேஜர் ஜெனரல் மைக்கேலோ ட்ரிப்டிக் அப்படிங்கிறாங்க. அவர் தான் புதிதாக முப்படை தளபதியாக வந்திருக்காரு. இந்த மாற்றம் ரொம்ப சுமூகமா முடிஞ்சிருச்சு. பழைய முப்படை தளபதி 42 வருஷம் உக்ரைன் இராணுவத்தில் இருந்து இந்த சண்டையை வெற்றிகரமாக கொண்டு சென்றவர். அந்த பணி ஓய்வை ஏற்றுக்கொண்டு நான் நீண்ட காலம் இராணுவத்திற்கு உழைச்சிருக்கேன், நான் என்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கிறேன் என்று அவர் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டாரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவருடைய தேவை ஓய்வு பெற்று சென்ற அந்த ஜெனரலுடைய தேவை நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவருடைய ஆலோசனை மற்றும் உதவிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே அந்த ஜெனரலுமே நிச்சயமாக உக்ரைன் வெற்றி பெற்றுவிடும், உக்ரைனுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் ஆலோசனை சொல்வது அல்லது அதை தாண்டி போர்க்களத்தில் சென்று சண்டையிடவும் நான் தயாராக இருப்பேன், இப்பொழுது நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த இராணுவ தளபதி மாற்றம் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த இராணுவ அமைச்சர் பிரச்சனை இன்னைக்குமே போயிட்டு இருக்கு. இந்த மக்கள் போராட ஆரம்பிச்சதே அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. இராணுவ அமைச்சராக இருந்தவர் 35 வயதான மெக்கலோ ஃபெட்ரோ அப்படிம்பாங்க, அவரை அந்த இராணுவ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இன்னுமே அவருக்கு பழைய பதவி கொடுக்கவில்லை. ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாங்கன்னா, அதை தாண்டி இன்னும் முக்கியமான தொழில்நுட்பம் விஞ்ஞானம் சார்ந்து உக்ரைனை முன்னேற்றும் அமைச்சர் அல்லது பெரிய பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு
ஃபெடரோவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொடுத்தால் இராணுவ அமைச்சர் பதவி கொடுங்க, ஏற்றுக்கொள்கிறேன், வேற எந்த பதவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இருக்காரு. உக்ரைனில் பொதுவாக போருக்கு அதிகம் செல்லும் தேசம் இஸ்ரேல் உட்பட. முதல்ல அந்த பிரதமரோ அதிபரோ முக்கியம், இரண்டாவது முப்படை தளபதி யார் அப்படின்னு ரொம்ப முக்கியம் பார்ப்பாங்க, மூன்றாவது இராணுவ அமைச்சர் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 3 பேர் தான் அங்க கதாநாயகர்களாக ஜொலிப்பார்கள். அதனால அந்த இராணுவ அமைச்சர் வேற இந்த விஞ்ஞானம் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இராணுவ அமைச்சர்னா நான் திரும்ப பணிக்கு வருகிறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் அந்த இராணுவ அமைச்சர் திரும்ப வர வேண்டும் என்று சிறிய அளவில் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்காங்க. உக்ரைன் மக்களையும் உக்ரைனையும் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மிக மகிழ்ச்சியாக இப்பொழுது வைத்திருக்கும் செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிலைப்பாட்டின் மாற்றம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கூட ஜெலன்ஸ்கியை மிகவும் கடிந்து கொண்டார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இப்பொழுது முற்றாக மாறி உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆதரவாக செயல்படுகிறார். எப்பொழுதுமே ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை நிச்சயம் செய்வார். இந்த மனமாற்றம் எங்க வந்திருக்கு அப்படின்னா, போப்பாண்டவர் இதற்கு பின்னணியில இருந்திருக்காரு சொல்றாங்க. இந்த வாட்டிகன் நகர்ல ஒரு பேச்சுவார்த்தை பேசும் சந்தர்ப்பம் ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த இருவரும் தனியாக உட்கார்ந்து பேசியிருக்காங்க, எந்தவித அதிகாரிகள் கூடல. 20 நிமிஷம் இந்த உரையாடல் நடந்திருக்கு வாட்டிகன்ல. அப்பொழுது ஜெலன்ஸ்கி அவரிடம் இருந்த குறையை வெளிப்படுத்தியிருக்கார் ட்ரம்ப்ட. ட்ரம்ப் அந்த வாட்டிகன்ல தான் மனம் மாற்றம் நடந்தது. பின்னணியில ஓரளவுக்கு போப்பாண்டவர் உதவி செய்திருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அதுக்கப்புறம் தான் துருக்கியில நேட்டோ மாநாட்டில் மனம் திறந்து இருவரும் பேசினாங்க. அங்கு வைத்து தான் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவு ஆயுத உதவி உக்ரைனுக்கு செய்வதற்கு, அதை தாண்டி பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் அதற்குண்டான ஏவுகணையை உக்ரைனில் உற்பத்தி செய்ய லைசன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ட்ரம்ப். அது இன்னைக்கு நிறைவேறி விட்டது. சமீபத்தில் தான் ஒரு சில வாரம் முன்னால் பேசினாரு, இன்னைக்கு அது நிறைவேறி விட்டது. மிகப்பெரிய சந்தோஷத்துல உக்ரைன் மக்கள் இருக்காங்க. அந்த பேட்ரியாட் வான் தொகுப்பு ஒன்று இருந்தா அது கிளம்பி செல்லும் இன்டர்செப்டர் அப்படிம்பாங்க, வழிமறித்து அளிக்கும் ஏவுகணைகள் அநேகம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். வான் பாதுகாப்பு தொகுப்பு ஒரு முறை வாங்கினா போதும், ஆனா அதை அடுத்து இந்த மறிக்கும் ஏவுகணைகளை பல நூறு பல ஆயிரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பல லட்சம் செய்து கொண்டே இருக்கணும். அதை செய்யும் நிறுவனத்தை, இது அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ரைத்தியான் என்ற நிறுவனம் உக்ரைனுடன் சேர்ந்து செய்யும், அதாவது உக்ரைனில் வைத்து செய்வதற்கும் ஒப்புக்கொண்டு பணியை தொடங்கிவிட்டார்கள். அதோட சின்ன வீடியோ இருக்கு, பாருங்க. So nice to meet you. How are you? I'm good. Thank you. Sir, my name is Jody Antona. Good to see you, John. It's a pleasure to meet you. Dear Vice President, dear friends, really you help to friends and partners. You help Ukraine to defend our people with first, and I wanted to begin from there. நிச்சயமாக இந்த ட்ரம்பின் மனமாற்றம் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குது. நிச்சயமாக காலம் கடந்து கூட ட்ரம்ப் இந்த உக்ரைன் ஆதரவு நிலைப்பாடை எடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ரஷ்யாவிற்குள் ஆழமாக ஊடுருவி சென்று உக்ரைனுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் தகர்த்து கொண்டு எரித்து கொண்டே இருக்கு ரஷ்யாவை. மிகப்பெரிய அளவு நம்ப முடியாத காட்சிகளாக ரஷ்ய மக்கள் பார்க்குறாங்க. இரவு தூங்கணும், காலையில் எழுந்து பார்க்கும்போது பற்றி எரிகிறது, எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிகிறது, ஆயுத கிடங்குகள் பற்றி எரிகிறது, பெட்ரோல் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள் அவர்கள் குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல் இராணுவ கிடங்குகள் மேல், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல், மேலும் பொருளாதாரங்களின் மேல், பொருளாதார கட்டமைப்பு மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. பொருளாதார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, பணம் இருந்தால் தான் சண்டையை தொடர முடியும், அதனால இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேறு வழியே இல்லாமல் ரஷ்யாவுடைய பொருளாதார கட்டமைப்பை அழிக்கிறோம்னு அழிச்சிட்டு இருக்காங்க. கடந்த வாரில் எண்ணற்ற கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேல பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் அழிக்கப்பட்டது. அனைத்து வீடியோவுமே இணைக்க முடியாது.
இரண்டை மட்டும் இணைக்கிறேன் பாருங்க. ஒன்று வந்து உக்ரைன் ஏவுகணை கிளம்பிய இடத்துல இருந்து 1350 கிலோமீட்டர் தாண்டி ரஷ்யாவுக்குள்ள நடந்த தாக்குதல். இதற்கு பயன்படுத்தப்பட்ட உக்ரைனுடைய ஆயுதம் பிளமிங்கோ ஏவுகணை அப்படிம்பாங்க. முழுக்க முழுக்க உக்ரைனுடைய சுய தயாரிப்பு. 3000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தும். 1000 கிலோ வெடிப்பு பொருளை வார்கட்டை கொண்டு சென்று தாக்குதல் நடத்தும். ரஷ்யாவில் கிரோவ் என்ற பகுதி, அந்த பகுதியில் அவிடெக் என்ற இராணுவம் சம்பந்தப்பட்ட தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் பிரம்மாண்டமான நிறுவனம். அங்கே வந்து போர் விமானத்துக்கு தேவையான என்ஜின்கள் போர் விமானத்திலிருந்து வெளியே செல்லும் எஜெக்ஷன் சீட் அப்படிம்பாங்க. தாக்கப்பட்டால் போர் விமானி வெளியே செல்லும் அந்த இருக்கைகள், மேலும் ஏவுகணைகள் போன்ற இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனம். உக்ரைனுடைய பிளமிங்கோ ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி முற்றாக எரிந்து சாம்பலாயிடுச்சு. ஒன்றுக்குமே உதவ போயிடுச்சு. இது இராணுவ கட்டமைப்பின் மீது நடத்தப்பட்ட பிரம்மாண்ட தாக்குதல். அதை தாண்டி அதனுடைய வீடியோ இருக்கு பாருங்க. அதை தாண்டி பொருளாதார கட்டமைப்பு திரும்பவுமே ரஷ்யாவுடைய அமேசானை விட மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறாங்க ரஷ்யாவில். வைல்டு பெரி அதனுடைய 5வது சேமிப்பு கிடங்கு அடிவாங்க இருக்கும் இடம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிம்பாங்க ரஷ்யாவில். மாஸ்கோவுக்கு அடுத்து மிகப்பெரிய நகரம் இதுதான். அதுக்குள்ள சென்று கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தாண்டி சென்று உக்ரைனுடைய ட்ரோன்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதில் இந்த வைல்டு பெரியுடைய 5வது சேமிப்பு கிடங்கு நிறுவனம் முற்றாக எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. மொத்தமாக இந்த வைல்டு பெரி நிறுவனத்துக்கு 20 நிறுவனங்கள் சேமிப்பு கிடங்குகள் ரஷ்யா முழுவதும் செயல்படுது. ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்த நிறுவனம் வைல்டு பெரி. ரஷ்யாவுடைய சிறிய வியாபாரிகள் அனைவருமே அவர்களுடைய பொருளை வைல்டு பெரியில் கொடுத்து வியாபாரம் செய்வது வழக்கம். அந்த வியாபாரிகளுக்கு வழியை கொடுக்க வேண்டும், ரஷ்ய மக்களுக்கு வழியை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வைல்டு பெரி தாக்கப்படுகிறது. அதை தாண்டி உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, இராணுவ பொருட்களையும் இந்த வைல்டு பெரி வந்து வியாபாரம் செய்வது போல செய்து ரஷ்யா முழுவதும் நகர்த்தி செல்கிறது. அதனாலதான் வைல்டு பெரிய அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, எல்லாத்தையுமே அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன்ல சொல்றாங்க. தொடர்ச்சியாக ரஷ்யா ட்ரோன் வைல்டு பெரி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய கேள்வி எழுது. உலக புகழ் பெற்றது அப்படிம்பாங்க. S-400, 300, 500 எல்லாமே இவைகளை வரிசையாக அதை தாண்டி எண்ணற்ற வான் பாதுகாப்பு சாதனம் ரஷ்யாவில் இருக்கு. ஆனால் அதை மீறி சிறிய ட்ரோன்கள் தொடர்ச்சியாக சென்று தாக்குதல் நடத்துவது ரஷ்யாவுடைய தோல்வி கண் முன்னால் தெரிகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரே நேரத்தில் அநேக ட்ரோன்களை அந்த தாக்குதல் நடத்தும் இடத்தை நோக்கி அனுப்புவது. இந்த வைல்டு பெரி தாக்குதல் நடத்தப்பட்ட போது 579 ட்ரோன்களை ரஷ்யா வழிமறித்து அழித்தது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்கள் ஒட்டுக்கா ஒரே இடத்துக்கு போகும்போது வான் பாதுகாப்பு சாதனம் திணறுவது தெரிகிறது. தொடர்ச்சியாக ட்ரோன்கள் அந்த வைல்டு பெரி நிறுவனத்துக்கு மேலே அடுத்து தாக்குதல் நடத்தும் போது முற்றாக எரிந்து சாம்பலாகுது. இதில் அந்த இராணுவ கட்டமைப்பு அவிடெக் நிறுவனத்து மேலே தாக்குதல் நடத்தும் போது 6 பேர் அங்கே ரஷ்யர்கள் அங்கே வேலை செய்தவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. போல இன்னும் பிரம்மாண்டமாக தாக்கி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் கிடங்குகளை தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருக்காங்க. இதுக்கு மாறாக ரஷ்யாவிலிருந்து வருகின்ற ட்ரோன்கள் மற்றும் சிறிய UAV இது எல்லாமே வந்து உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு படை வீரர்கள். இன்னைக்கு வந்து உக்ரைன்ல தனி பிரிவே இருக்கு. ட்ரோனுக்கென்று தனி பிரிவு இருக்கு, வான் பாதுகாப்பு ட்ரோன்களை அழிப்பதற்கு தனி பிரிவு இருக்கு. அதனுடைய வீரர் குறுகிய நேரத்தில் ரஷ்யாவுடைய 8
ட்ரோன்கள் UAV அளித்த வீடியோ இருக்கு, பாருங்க. ரஷ்யா வீரர்களை தாண்டி உக்ரைனுடைய வீரர்கள் நேர்த்தியாக, திறமையாக, துணிச்சலாக சண்டை போடுகிறார்கள் என்றுதான், களத்தில் சண்டை போடுறாங்க தான் நிச்சயமாக பதிவு செய்யணும். அநேக தாக்குதல் இதை போன்று ரஷ்யாக்குள்ள போது ரஷ்யா நிலை குலைந்து போயிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே புட்டின் அந்த பிடிவாதத்தை விடாம பிடித்த பகுதிகள், அதாவது ரஷ்யாவால் பிடிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகள் எங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலையில போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி புட்டினுடைய நடவடிக்கை இருக்கு. ஆனா உக்ரைன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிடித்த முழு பகுதி ரஷ்யா முற்றாக பின் நோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உக்ரைன் இருக்காங்க. வருகின்ற வாரம் ட்ரம்ப் அவர்களோடு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி ரஷ்யா புதிதாக ஏதாவது ஒரு சமாதான ஒப்பந்தத்தை அமெரிக்கா கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாக்குதல் நம்பவே முடியாத அளவுக்கு, நீங்களும் நம்பவே மாட்டீங்க. ரஷ்யா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கா, இப்படி பரிதாபமான முறையில் அடி வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அநேகர் கமெண்ட்ல பதிவு பண்றீங்க, ரஷ்யா அணுகுண்டு போட்டுருவாங்க, உக்ரைனை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி. நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது சட்டை போட்டு கொண்டிருக்கும் நாடு, ரஷ்யாக்குள்ள போய் அடிக்கிற நாடு, ரஷ்யாக்குள்ள அடிச்சா அவங்க எவ்வளவு கோபப்படுவார்கள் என்று தெரிந்த நாடு, அணுகுண்டை பத்தி அவங்க யோசிக்காம இருக்கவே மாட்டாங்க. நிச்சயமாக ரஷ்யா அணுகுண்டை எடுத்தால் உக்ரைனுமே எடுப்பாங்க. ரஷ்யாக்குள்ள செல்லக்கூடிய ஏவுகணை உக்ரைன் இருக்கு. நிச்சயமாக அநேக அணுகுண்டுகளை உக்ரைன் தயாரித்திருப்பார்கள் என்று நம்ப முடிகிறது. ஏன்னா எண்ணற்ற கனிம வளங்கள், இந்த அணுகுண்டுகளை செய்யக்கூடிய கனிம வளங்கள் எண்ணற்றவை உக்ரைனில் இருக்கு. அதனால இந்த அணுகுண்டு போட்டுருவாங்க அதெல்லாமே இனியும் பேசாதீங்க. இவங்க போட்டா அதை விட பயங்கரமா உக்ரைனும் ரஷ்யா மேல போடுவாங்க. அதனால தான் ரஷ்யா தயங்குது. இல்லாட்டி இவ்வளோ தோல்விய மாஸ்கோ அடிக்கப்படுது, பீட்டர்ஸ்பர்க் அடிக்கப்படுது, முற்றாக பொருளாதாரம் நசுக்கப்படுது, பின்னோக்கி மிக பின்னோக்கி ரஷ்யா பொருளாதாரம் போயிட்டு இருக்கு. அணுகுண்டை அவர்கள் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனா எடுத்தால் உக்ரைனும் எடுப்பாங்க, அணுகுண்டு தாக்கலை உக்ரைனும் செய்வார்கள் என்ற பயத்தில் தான் புட்டின் கப்சுப் என்று இருப்பது. சண்டை தற்சமயம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கடுமையா போயிட்டு இருக்கு. ஆனா இதை போன்ற உக்ரைனுடைய தொடர் தாக்குதல் ரஷ்யா மீது இருந்து ரஷ்யா நிலை குலைந்து போனால் வருகின்ற காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வரும் சமாதான ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும் என்று தோன்றுது. அதனால தான் இந்த குளிர்காலம் வருவதற்கு முன்னால சண்டையை முடித்து விட வேண்டும் என்று உக்ரைன் தொடர்ச்சியாக இராணுவ கட்டமைப்பு, எண்ணெய் கட்டமைப்பு அடிச்சவங்க இப்போ அந்த ரஷ்ய மக்களுக்கும் வலிக்க வேண்டும் என்பதால அந்த பொருளாதாரத்தையும் அடித்து நாசம் பண்றாங்க. ரஷ்யாவிலிருந்து பதிலடி தாக்குதல் வருது. உக்ரைனுடைய மக்கள் வசிக்கும் பகுதிகள், அப்பார்ட்மெண்ட்டுகள் மற்றும் மக்கள் கூடுமிடங்களை தாக்கி அழிப்பதை ரஷ்யா வழக்கமாக வச்சிருக்காங்க. இதே போல உக்ரைனை போல துல்லியமான தாக்குதல் எதையுமே ரஷ்யாவால் செய்ய முடியவில்லை. நன்றிகள்.